மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 12ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூவை இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கார்த்தியையும் காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு தனாவுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, தனா இங்கே வந்ததோட கண்டிப்பாக தனாவை இங்கே விடக்கூடாது, அவகிட்ட இந்த வீடியோவை காமிச்சா கண்டிப்பாக அவளால் வேறு எதுவுமே பேச முடியாது அப்படின்னு அந்த கார்த்தியை நினச்சிக்கிட்டு இருக்காரு. புவனேஸ்வரி கரெக்டாக அந்த பஞ்சாயத்தில் உள்ளவங்களை வண்டியில் கூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வண்டியில் உள்ளவங்க இந்த அம்மா சொல்கிற மாதிரி ஒருவேளை தனா மட்டும் கார்த்திக் கூட இருந்தா அது எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா? கண்டிப்பாக ரகுராம் ஐயா அந்த பொதுமக்கள் முன்னாடி மன்னிப்பு கேட்குற மாதிரி இருக்கும். அவங்க என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்ட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இதை கேட்டுட்டு பசுபதி நினைக்கிறாரு, இதை தானே நாங்கள் இத்தனை வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தோம். அந்த ரகுராமும் ஜானகியும் பஞ்சாயத்தில் அவமானப்படணும், அத்தனை பேருக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்கணும். இதை பார்த்துட்டு நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படணும். இதை தானே இத்தனை வருஷமாக நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு பசுபதி யோசிக்கிறாரு. அப்ப இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி நினைக்கிறாங்க, நம்ம நினைச்சது இன்னும் கொஞ்ச நேரத்துல நிறைவேற போகுது. இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ரகுராம் என் குடும்பத்தை அவமானப்படுத்தினா, என்னையே அவமானப்படுத்தினா, இப்ப அவன் குடும்பமே சேர்ந்து அவன் பொண்ணால அவமானப்பட போகுது. நான் ஜானகி கிட்ட விட்ட சவால் நான் ஜெயிக்க போறேன் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம தனா வந்துட்டு நேராக அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக கார்த்தியை கூப்பிட்றாங்க. கார்த்தி வந்துட்டு காணும். அப்போ தனா மறுபடியும் கூப்பிட கார்த்தி அங்கேருந்து வராரு. அப்போ கார்த்தியை பார்த்ததோட தனாவுக்கு ஷாக்கு. ஏன்னா கார்த்திக்கு ஒன்றுமே இல்லை, அவர் நல்லா தான் இருக்காரு. அப்போ தனா நேராக கார்த்தியை பார்த்துட்டு, கார்த்திக் சாரு என்ன இது, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, நீங்கள் மருந்து குடிச்சிட்டீங்க அப்படின்னு உங்கள் அம்மா அத்தை சொன்னாங்களே அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, நான் மருந்தை குடிச்சேன்தான், ஆனால் எனக்கு வந்துட்டு நான் மருந்தை குடிக்கணும் அப்படின்ட்டு யோசனையே வரல. எனக்கு நீ தான் தானே ஞாபகத்தில் வந்த. நான் மருந்தை குடிச்சு என்ன பண்ண போகிறேன்? அந்த கதிர் வந்துட்டு உன் கழுத்தில் கட்டாய தாலி கட்டினதுக்கு அவன் தான் வந்துட்டு தப்பு பண்ணுவேன். நான் என்ன தப்பு பண்ணுவேன்? நான் வந்துட்டு முறையா உன் கூட நிச்சயதார்த்தம் பண்ணுவேன். நான் எதுக்கு அந்த மருந்தை குடிச்சிட்டு நான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் கேட்குறாரு. அப்போ தானா சொல்கிறாங்க, என்ன கார்த்திக் சார் இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் மருந்து குடிச்சிட்டீங்க அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப கவலையோட இங்கேருந்து ஓடி வந்தேன். எனக்கு தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நடக்க போகுது. இப்ப நான் அந்த இடத்துக்கு போயே ஆகணும். நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, ஒரு நிமிஷம் இல்லதானா, உன்னை நான் எங்கேயும் விட மாட்டேன். நீ வந்துட்டு அந்த திருட்டு பைய கதிரையா மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க போற, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல தானா சொல்றேங்க, இங்க பாருங்க சார், இது வந்துட்டு நான் ஒண்ணு கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போகல. அங்க எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் ரொம்ப பெரிய அவமானம் ஆயிரும் ஒருவேளை நாங்க இல்லைன்னா. அதனாலதான் சொல்றேன், நான் போறேன் சார் அப்படின்னு சொல்ல கார்த்தியை தடுக்கிறாரு. ஒரு நிமிஷம் இல்லை தானா அப்படின்னு. ஆனா தானா சொல்றாங்க, இல்ல சார், நீங்க சொல்ற பேச்சை இப்ப நான் கேட்கற நிலைமையில இல்ல. நீங்க வந்துட்டு சாக போறீங்க அப்படின்னு தெரிஞ்சதோட நான் ரொம்ப கவலையோட ஓடி வந்தேன். கடைசியில நீங்க வந்துட்டு மருந்து குடிக்கல அப்படின்னு தெரிஞ்சதோட எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நீங்க வந்துட்டு என்னை ஏமாத்தி இங்க கூப்பிடுறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்ல அப்ப கார்த்தி சொல்றாரு, எனக்கு வேற வழி தெரியல தானா, உன்னை இங்க எப்படி கூப்பிடுறதுன்னு யோசிச்சேன். அப்ப எனக்கு இதுதான் நல்ல யோசனையா இருந்துச்சு. அதனாலதான் அத்தையை வந்து ஏமாத்தினேன். அத்தையை உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, நீயும் இங்க வந்துட்ட அப்படின்னு. இது கேட்டதோட தனா கார்த்தியை வந்துட்டு ஓங்கி அறையிறாங்க. அப்ப கார்த்தி கேட்கறாரு, என்ன தனா உனக்கு திமிரு அதிகமாயிட்டு அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன இங்க வந்து கூப்பிட்டுருப்பேன். நான் வந்துட்டு எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் உங்க மேல. கடைசியில பார்த்தா எங்க குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக தான் இப்படி பண்ணியா அப்படின்னு சொல்ல அப்ப கார்த்தி சொல்றாரு, நீ என்ன பேசுறதா இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்துட்டு பேசு அப்படின்னு சொல்ல அப்ப தனா கேட்குறாங்க, என்ன வீடியோ அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா தனாவோட அந்த வீடியோவை காமிக்க இதை பார்த்துட்டு தனாவுக்கு பேரதிர்ச்சி ஆகுது. தனா நேரா கார்த்தியை பார்த்துட்டு, கார்த்திக் சார் இது என்ன இது அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்றாரு, இந்த வீடியோனாலதான் மாயா வந்துட்டு உனக்கு கதிரை கல்யாணம் பண்ணி வச்சா அப்படின்னு. இது கேட்டதோட தானே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சார் இது, எதுக்கு சார் இந்த வீடியோ எடுத்தீங்க அப்படின்னு சொல்ல அப்ப கார்த்தி சொல்றாரு, அந்த மாயாவோட வாயை அடைக்கிறதுக்கே எனக்கு வர வழி தெரியல. நீ நினைக்கிற மாதிரி நான் நல்லவனே கிடையாது. நான் வித்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்தினேன். இப்ப உன்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்ட. கண்டிப்பா விட மாட்டேன்.
நீ இந்த வீடியோவை பார்த்த பிறகு எப்படி இந்த இடத்த விட்டு போக முடியும் அப்படின்னு சொல்ல, அப்போ தானே கெஞ்சுறாங்க, இங்கே பாருங்க சார், தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க, இப்படி பண்ணாதீங்க, நீங்க எப்படிப்பட்டவராக இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மாயா, கதிர் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க நீங்க நல்லவங்க இல்லை அப்படின்னு. ஆனா நான் தான் வந்துட்டு யாரையுமே நம்பல. நீங்க நல்லவர் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சர்டிபிகேட் கொடுத்தேன். கடைசியில பார்த்தா நீங்க எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தனா அழுகுறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, நீ இந்த இடத்த விட்டு போனீன்னா நான் இப்பவே இந்த வீடியோவை எல்லாருக்கிட்டுக்கும் அனுப்பிடுவேன் அப்படின்னு. இது கேட்டதோட தனா சொல்றாங்க, சார் தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க, உங்க மேல நான் முழு நம்பிக்கை வச்சிருந்தேன், நீங்க இப்படி எல்லாம் பண்ண மாட்டீங்க, நீங்க ஜென்டில்மேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், கடைசியில நீங்க இப்படிப்பட்ட ஒருத்தரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. மாயா ஏற்கனவே என்னை எச்சரிச்சா, ஆனா நான் தான் நீங்க நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவையே எதிர்த்தேன், என் சொந்த குடும்பத்தையே உங்களுக்காக நான் எதிர்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு தனா அழுக. அப்ப கார்த்தி சொல்றாரு, நீ என்ன பண்ணாலும் இந்த இடத்த விட்டு உன்னால போகவே முடியாது, இங்க பாரு, நீ போனீன்னா இந்த வீடியோவை அனுப்பிடுவேன் அப்படின்னு. இது கேட்டதோட தனாவுக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி நேரா காரை கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. அப்ப அந்த பஞ்சாயத்துல உள்ளவங்க, இங்க பாருமா புவனேஸ்வரி, நீ சொல்றது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு. ரகுராம் இந்த பஞ்சாயத்துல ரொம்ப பெரிய ஆளு. இந்த ஊரே ரகுராம தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறது சொல்றாங்க. ரகுராம இந்த ஊரே கொண்டாடுறதுனால அவன் என்ன தப்பு பண்ணாலுமே நீங்க சரின்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்களா? அன்னைக்கு அந்த பஞ்சாயத்துல ஜானகி மட்டும் சரின்னு சொல்லி என் கார்த்திக்கும் தனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இப்ப இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்குமா? இதெல்லாம் ஊரா இது அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாருமா, நீ சொல்றது எல்லாத்துக்குமே நாங்க சரின்னு சொல்ல முடியாது. இங்க பாரு, ரகுராமையோட குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு குடும்பம்னு உனக்கே நல்லா தெரியும். அவரோட பொண்ணு அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, நீங்க வேணும்னா இப்பயே போயிட்டு என்னோட பண்ணை விட்ட பாருங்க, உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்ல, உடனே அவங்க கேக்குறாங்க, நீ சொல்றது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, நான் சொல்றது பொய்யா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன, அந்த ரகுராம் ஐயாவோட மானத்தை காப்பாத்துறதுக்காக தான் நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, அப்படியெல்லாம் இல்லம்மா, நீ சொல்றது தப்பா இருக்குன்னு சொல்றோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் அந்த அம்மா எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனாலதான் நீ சொல்றதை எங்களால நம்ப முடியல அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, இப்படியே பேசிக்கிட்டு இருக்காம போயிட்டு கையும் களவுமா பிடிங்க, அதை விட்டுட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட் அப்படின்னு. அப்ப அங்கேருந்து போய் நிக்கிறாங்க. அப்ப பசுபதி சொல்றாரு, இங்க பாருங்க, அவங்க 2 பேரையும் பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கல, நீங்களே போய் பாருங்க அப்படின்னு சொல்ல, புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமா, நாங்க வெளியிலே நிக்கிறோம், நீங்க போங்க அப்படின்னு சொல்ல அவங்க நேரா போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தனா நேரா கார்த்திகிட்ட, இங்க பாருங்க சார், ஏன் சார் இப்படி பண்றீங்க, நீங்க எப்படிப்பட்ட ஒரு ஆளா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்ன நீங்க நல்லா ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனா ரொம்ப கவலைப்பட. அப்ப கார்த்தி சொல்றாரு, இதுக்கப்புறம் நீ கவலைப்பட்டு என்ன பண்ண போற, இனிமே நான் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரொம்ப மிரட்டுறாரு. இதை கேட்டுட்டு நம்ம தனாவுக்கு பேரதிர்ச்சியா இருக்கு, இவர் இப்படி இருப்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு. அப்ப பஞ்சாயத்துல உள்ளவங்க டக்குன்னு அந்த இடத்துக்கு நேரா, ஏமா தனா அப்படின்னு சொல்லி கூப்பிட, தனா திரும்பி பாக்குறாங்க. அப்ப பஞ்சாயத்துல உள்ளவங்க நிக்கிறத பார்த்துட்டு தனா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப அவங்க நேரா தனாவை பார்த்து, என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, தனா சார், இது மாதிரி இவர் சாக போறேன் அப்படின்னு சொன்னாரு, அதான் பார்க்க வந்தேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, என்ன தனா எப்படி சொல்ற, நீ தானே தனா என்னை பாக்குறதுக்கு எப்பவுமே இங்க வருவ, இப்ப என்ன மாத்தி பேசுற அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, ஐயோ ஏன் சார் இப்படி பொய் சொல்றீங்க, தயவு செஞ்சு பொய் சொல்லாதீங்க, நீங்க மருந்து குடிச்சிட்டீங்க அப்படின்னு தான் அத்தை எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, அதனாலதான் உங்களுக்கு ஏதாவது ஆபத்தா இருக்குமோன்னு ஓடி வந்தேன், கடைசியில பார்த்தா என்ன சார் இப்படி என்ன பழி சொல்றீங்க அப்படின்னு. அப்பன்னு பார்த்து நம்ம கதிர் இருக்காருல்ல, கார்த்தி இருக்காருல்ல, அவர் சொல்றாரு, இங்க பாரு தனா, அதான் மாட்டிக்கிட்டோம்ன, இனிமே நீ உண்மையை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை, இங்க பாரு, உங்க அம்மானால தான் நீ கார்த்திக் கூட சேர்ந்து வாழ்றேன்னு ஒத்துக்கிட்ட, அதுக்காக நீ கடைசி ஃபுல்லா அந்த கதிர் கூடயே சேர்ந்து வாழ முடியாது, நீ போய் சொல்லிடு, இது மாதிரி கதிர் கூட வாழ முடியாது, கதிர் கூட அத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த போனை காமிக்க, போனை பார்த்ததோ கூட நம்ம தனாவுக்கு பயம் தாங்க முடியல. அப்ப கார்த்தி கேக்குறாரு, தனா இப்ப நீ சொல்றியா இல்ல இதை காமிக்கவா அப்படின்னு. இது கேட்டதோட தனாவுக்கு அதிர்ச்சி. அப்ப பஞ்சாயத்துல உள்ளவங்க கேக்குறாங்க, என்னதனா அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான், நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க, ஒருவேளை அந்த தம்பி சொல்றது உண்மைதானா அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்றாங்க, அப்புறம் கார்த்தி சொல்றது உண்மையாதான் இருக்கும், ஏன் எங்க பக்கம் நியாயத்தை மட்டும் நீங்க காதுலயே வாங்க மாட்டேங்கிறீங்க, தனாவுக்கு கொஞ்சம் கூட அந்த கதிர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பமே இல்லை, ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து தனாவோட வாழ்க்கையவே அழிச்சிட்டீங்க பாத்தீங்களா,
அந்த கதிர் கூடயும் வாழ முடியாம கார்த்திக் கூட இப்படி வந்து சந்திச்சுக்கிட்டு போறா அப்படின்னு. இது கேட்டதோட அவங்க சொல்றாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜானகி அம்மாவும் ரகுராம் தான் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இப்பவே பஞ்சாயத்தை கூட்டுங்க, தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு வைக்க போறாங்களாம் தனாவுக்கும் கதிருக்கும். அதனாலதான் தனா இங்க ஓடி வந்துட்டா. இங்க பாருங்க, நீங்க இப்ப கூட முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா மறுபடியும் தனாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க, இதை கேட்டுட்டு ஷாக் ஆகுறாங்க நம்ம தனா. அப்ப தனா சொல்றாங்க, இல்ல இந்த மாதிரி ஒரு பொறுக்கி கூட என்னால வாழ முடியாது அப்படின்னு சொன்னதோட அப்ப நம்ம புவனேஸ்வரி கேக்குறாங்க, அப்புறம் யாரு யாரு கூட வாழலாம்னு நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல. அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாருங்க, இவர் எப்படிப்பட்டவருன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவர் என்னை இத்தனை நாளும் ஏமாத்தி இருக்காரு. தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க. இந்த மாதிரி ஒரு வாழ நேரா அந்த வீடியோவை நேரா நம்ம தனா கிட்ட காமிக்க, அப்ப தனா வந்துட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தனாவுக்கு எதுவுமே சொல்ல முடியல, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனா அமைதியாவே இருக்காங்க. அதுக்கப்புறமா புவனேஸ்வரி சொல்றாங்க, சரி இப்பவே அந்த ரகுராம கூப்பிடுங்க, எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும், எங்க பிள்ளையோட மானம் தானே போகுது அப்படின்னு. அதுக்கப்புறமா பஞ்சாயத்தை கூப்பிடுறதுக்காக நேரா அந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்குக்கு போறாங்க. அங்க வந்துட்டு ஜானகி, மாயா, கதிர் எல்லாருமே தனாவை காணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்க. அப்ப புவனேஸ்வரி போயிட்டு நேரா அவங்க கிட்ட, யாரை தேடிக்கிட்டு இருக்கீங்க, தனாவையா தேடிக்கிட்டு இருக்கீங்க, அவ உங்களுக்கு கிடைக்க மாட்டா, அவ நேரா கார்த்தியை பாக்குறதுக்கு அந்த பண்ணை வீட்டுக்கு போயிட்டா, இப்ப அவளை நாங்க கையும் களவுமா பிடிச்சு கொண்டுட்டு வரோம் அப்படின்னு. அப்ப பஞ்சாயத்துல உள்ளவங்க, பாத்தீங்களா, இங்க பாருங்க, இங்க பாருமா ஜானகி, நீ சொன்னதுனாலதான் உன் பொண்ணு வந்துட்டு கதிர் கூட சேர்ந்து வாழ்றேன்னு ஒத்துக்கிட்டாம்ல, ஏமா இப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிற அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாருங்கய்யா, அந்த கார்த்தி எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருமா, அது எப்படி எங்களுக்கு தெரியாது, ஆனா இப்ப அந்த தனா வந்துட்டு கார்த்தியோட பண்ண வீட்டுல இருந்ததை நாங்க எல்லாருமே பார்த்துட்டோம். இனிமே அந்த கார்த்திக்கும் தனாவுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இப்ப நீங்க பண்ண தப்புக்காக பஞ்சாயத்துல மன்னிப்பு கேட்கணும். நீங்க மட்டும் இல்ல, அந்த ரகுராம் எங்க அவரும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, எங்க நீங்க எல்லாரும் வந்துட்டு அந்த ரகுராமுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களோ அப்படின்னு நினைச்சோம். நல்ல வேலை, நீங்க ரகுராமுக்கு சப்போர்ட் பண்ணல, நம்ம நல்ல முடிவை தான் எடுத்திருக்கீங்க. இப்பவே வந்துட்டு அந்த ரகுராம கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, நம்ம மாயா வந்துட்டு நேரா தனாவை பார்த்து, தனா என்ன தனா இதெல்லாம் அப்படின்னு கேட்க, தனா சொல்றாங்க, மாயா, நீ சொல்றத கொஞ்சம் கூட நம்பாம இருந்துட்டேன். அந்த கார்த்தி வந்துட்டு வீடியோவை காமிச்சு என்னை வந்துட்டு மிரட்டிட்டான், எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப தனா நேரா மாயாவை பார்த்து, மாயா, நீ வந்துட்டு என் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் இதெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருந்த அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கூட யோசிக்காம போயிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும், இதுக்கப்புறம் எப்படியாவது ஒண்ணுக்கிட்டு கார்த்திகிட்டேருந்து உன் வாழ்க்கையை காப்பாத்தணும் அப்படின்னு. அப்ப தானே சொல்றாங்க, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது மாயா, அந்த கார்த்திகிட்ட என் வீடியோ இருக்கு, இதுக்கப்புறம் என்னால எப்படி வந்துட்டு அவனை விட்டு வர முடியும் அப்படின்னு சொல்ல. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நேரா ரகுராம் வீட்டுக்கு கால் பண்றாங்க. ரகுராம் வந்துட்டு கால் பண்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு ரகுராம் வீட்டுக்கு வந்துடுறாரு, கோயிலுக்கு வந்துடுறாரு. கோயிலுக்கு வந்துட்டு எல்லாரும் கூட்டமா நிக்கிறத பார்த்துட்டு ரகுராமுக்கு அதிர்ச்சி. அப்ப ரகுராம் வந்துட்டு கேக்குறாரு, என்னாச்சு அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்கய்யா, ஓ இத சொல்றதுக்கே எங்களுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. உங்க பொண்ணு தனா இருக்கால்ல, கல்யாணம் ஆகி கதிரை வந்து புருஷனா ஏத்துக்கிட்ட பிறகும் இந்த கார்த்திக் கூட தேவையில்லாத தொடர்பு வச்சிருக்கா அப்படின்னு. இது கேட்டதோட அதிர்ச்சி ஆகுறாரு ரகுராம். ரகுராம் நேரா தனாவை பார்க்க, தனா அழுதுகிட்டு நிக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க சார், நாங்க ஒன்றும் பொய் சொல்லலை, நாங்க போயிட்டு கையும் களவுமா பிடிச்சிட்டு வந்துட்டு தான் பேசுறோம் அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராமுக்கு அதிர்ச்சியா இருக்கு. அப்ப அவங்க சொல்றாங்க, அன்னைக்கே இந்த பொண்ணு கார்த்திக் கூட வாழ்றேன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காரு. இன்னரும் கார்த்திகே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனா இந்த பொண்ணு வந்துட்டு கதிர் கூட சேர்ந்து வாழ்றேன்னு ஒத்துக்கிட்டு இருந்திருக்கா. இதுக்கு காரணம் யாருன்னா உங்க மனைவி ஜானகி தான். அவங்க மட்டும் இதுல தலையிடாம இருந்திருந்தா இன்னரும் வந்துட்டு தனாவ கார்த்திகே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம், இந்த கதிருக்கு ஒரு தக்க தண்டனையை கொடுத்திருக்கலாம். ஆனா
நீங்கள் சொன்னதுனால தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்கோம். நீங்களும் உங்கள் குடும்பமும் இந்த பஞ்சாயத்தில் மன்னிப்பு கேட்கணும். இந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்துட்டு எங்கள் ஊருக்குள்ளே வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்கள் முகத்துக்காக தான் நாங்கள் வந்துட்டு ஏதோ மன்னிப்பு கேட்குறதோட விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் உள்ளவங்க நேராக ரகுராமை பார்த்து நீங்கள் வந்துட்டு புவனேஸ்வரி குடும்பத்துக்கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா புவனேஸ்வரி குடும்பம் தான் இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க பையனும் வந்துட்டு ரொம்ப அவமானப்பட்டிருக்காங்க, அவங்களோட குடும்பமும் அவமானப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் ரகுராம், நீங்கள் தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஜானகிக்கே அதிர்ச்சி. ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க நல்ல குடும்பமே கிடையாது. எங்களை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அந்த குடும்பத்தை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி கெஞ்ச. ஆனா டக்குன்னு ரகுராம் ஜானகியை பார்த்து, நிறுத்து, இது எல்லாத்துக்கும் காரணமே நீதான். நீ மட்டும் பொறுமையா இருந்திருந்தா இன்னொரு இந்த பிரச்சனை நடந்திருக்குமா? நீதான் தேவையில்லாம என் பொண்ணுகிட்ட கண்டதையும் சொல்லி கதிர்கூட பாலுன்னு சொல்லி இப்ப இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிட்டு. நீ மட்டும் அன்னைக்கு தனா கிட்ட சொல்லாம இருந்திருந்தா தனா கார்த்திகோட வாழ்றதுக்கு சம்மதிச்சிருப்பா. அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்திருப்பாங்க. ஆனா நீ சொன்னதுனாலதான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு அவமானமே கிடைக்குது. தயவு செஞ்சு ஜானகி என் முகத்திலேயே முடிக்காது அப்படின்னு சொல்ல ஜானகிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இது, இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டா எப்படி, சீக்கிரம் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்ல இது கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க ரகுராம். அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு புவனேஸ்வரி, என் குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக தான் நீ இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க. கண்டிப்பா உனக்கு ஒரு நாள் சரியான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, இன்னைக்கு நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா புவனேஸ்வரி சொல்ல இதை கேட்டுட்டு மாயாவுக்கு பேரதிர்ச்சி. அப்ப நம்ம ரகுராமுக்கு வேற வழியே இல்லை, புவனேஸ்வரி கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. இதை பார்த்துட்டு புவனேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. புவனேஸ்வரி நேரா அந்த ஜானகிட்ட வந்துட்டு, ஜானகி, நான் நினைச்சது நடந்துருச்சு. உன் குடும்பத்தை என் காலில் விளைவிக்கணும் அப்படின்னு நினைச்சேன், நடந்துருச்சு. என்னோட அடுத்த திட்டம் என்ன தெரியுமா? தனாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் தனா மூலமா உன் குடும்பத்தையே வந்துட்டு பழி வாங்குறது, உன் குடும்பத்தையே கஷ்டப்பட வைக்கிறது, இதுதான் என்னுடைய அடுத்த பிளான் அப்படின்னு சொன்னதோட நம்ம ஜானகிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இவ ஏன் இப்படி பண்றா, என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிட்டே அப்படின்ட்டு ஜானகி ரொம்ப கவலைப்படுறாங்க. ஏற்கனவே அந்த புவனேஸ்வரி பொண்ணு கேட்டு வந்தப்பயே நம்ம ஜானகி கொஞ்சம் அலர்ட்டா இருந்திருக்கணும். ஆனா ஜானகி வந்துட்டு அந்த புவனேஸ்வரி தெரிந்துட்டா, இனிமே நம்ம குடும்பத்துக்கிட்ட எந்தவித பிரச்சனையும் பண்ண மாட்டா அப்படின்னு தேவையில்லாம இந்த புவனேஸ்வரியை நம்பிட்டாங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய ப்ராப்ளமே வந்துட்டு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு நேரா தனாவை பார்த்து, தனா, இனிமே நான் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல அப்ப தனா நினைக்கிறாங்க, இத்தனை நாளும் கார்த்திக் சாரை நல்லவருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவர் இப்படிப்பட்ட ஒரு கேடியா இருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏற்கனவே மாயா வந்துட்டு என்னை எச்சரிச்சா, ஆனா நான் தான் மாயாவை நம்பாம விட்டுட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க நம்ம தனாவோட வாழ்க்கைய மாயா எப்படி காப்பாற்ற போறாங்க. அந்த வீட்டுக்கு வந்து பார்த்த பிறகு தனாவும் கார்த்தியும் இருப்பாங்களா? அந்த பஞ்சாயத்துல உள்ளவங்க யாரை பார்ப்பாங்க? அந்த புவனேஸ்வரி, பசுபதி, மரகதலிங்க இவங்களோட திட்டம் நிறைவேறுமா? என்ன நடக்க போகுது அப்படின்னு அப்கமிங் எபிசோடில் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனலை திறந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.